ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஒரு எரர் பாப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதற்காக நான் என்னென்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய பேன் கார்டை அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணேன். அதே மாதிரி என்னுடைய ஆதார் கார்டையும் கொடுத்து பார்த்தேன். பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. அதற்கப்புறம் தான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணதில் ஒரு சில சொல்யூஷன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த சொல்யூஷன்ஸை தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய ஆட்சன்ஸ் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது எரர் மெசேஜ் அப்படின்னா ஷோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் இந்த கோ டு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்ஷனுக்கு வந்துடும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வியூ டேக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி கீழே யுனைடெட் ஸ்டேட்ஸோட அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும். இதில் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்போது இந்த எரர் எதற்காக பாப்புலேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எரர் எதற்காக பாப்புலேட் ஆகுது அப்படின்னா, இந்த எலிஜிபிலிட்டி ஃபார் டேக்ஸ் ட்ரீட்டி எஸ்ன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா சிங்கப்பூருக்கு, இதனால தான் இந்த எரர் வருது அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சிங்கப்பூருக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ட்ரீட்டி இருக்குது. பட் நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதற்கு வேலிடேட்டாக இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எரர் ஷோ ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனியாக இருந்து அதிலிருந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்கி அதை நீங்கள் இங்கே மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டில் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆக ஹை சான்சஸ் இருக்குது. பட் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல், அதே மாதிரி ஒரு வெப்சைட், பிளாக் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கவர்மெண்ட்டில் பெருசாக ரிஜிஸ்டர் பண்ணுறதில்ல. அதனால் நம்மளால் அந்த ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எலிஜிபிலிட்டி ஃபார் டேக்ஸ் ட்ரீட்டி அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நோ அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த எரரை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்டேட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் நியூ ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. தென் ஸ்டார்ட் நியூ ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல், டு யூ ஹேவ் பர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நோ கொடுத்துருக்கோம். ரிஜிஸ்டர்டாக நோ கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே டேக்ஸ் எலிஜிபிலிட்டி, அதாவது டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிற இடத்துல நோ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் அதர் எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, நோன்னு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது அதே மாதிரி ஆக்ஷன் ரெக்யர்டு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேக்ஸ் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு இதை தான் கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு இந்த டெலீட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் கேட்கும். இந்த டெலீட்டை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் இன்ஃபோ அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எரர் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த எரர் ஷோ ஆகுது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோ டு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எரருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகாது. தேர் ஆர் இஷ்யூஸ் வித் யுவர் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த பாப்அப் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 hour வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாப்அப் எரர் மெசேஜும் பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் மட்டும்தான் இந்த பாப்அப் இஷ்யூவை உங்களால் ரிசால்வ் பண்ண முடியும், பேமெண்ட் இஷ்யூஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணியும் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.